ஹலோ கனிங் சேனல் பீப்புள். விஜய் டிவியில் நிறைய ஃபேமஸான ரொம்ப ஹிட்டான சீரியல்ஸ்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை வரிசையில் ஒரு சீரியல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதான் காதல். கடந்த நவம்பர் மாதம் 2023 அப்போ இது கிட்டத்தட்ட எல்லாமே சூப்பராக ஆரம்பித்தாங்க. நிறைய புதுமுகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 200 எபிசோடுகளையும் தாண்டி இந்த சீரியல் சூப்பர் டூப்பராக ஓடிட்டு இருக்கும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இது ஒரு ஹிந்தி சீரியலோட ஒரு டப்பிங் சீரியல், அதாவது ஒரு ரீமேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு இந்த சீரியலில் முக்கியமான ஒரு கேரக்டரில், அதாவது ஹீரோயின் ரோலில் இருந்த ஒரு கேரக்டரை சுத்தமாக சேஞ்ச் பண்ணி வேற ஒருத்தவங்க நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த கேரக்டரை அணுவாக நடிச்சிட்டு இருந்தவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் காயத்ரி. கிட்டத்தட்ட ரொம்பவே சூப்பர் டூப்பராக நடிச்சிட்டு இருந்தவங்க. சாய் காயத்ரி பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் நடத்திருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இப்போ திரையுலகில் ரொம்பவே பெரிய காலத்தடத்தை பதிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு சாய் காயத்ரி விலகுறாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ சாய் காயத்ரி இடத்துல அணுவாக யார் நடிக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய தொடர்கள்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்க அஷிதா தான் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அஷிதாவுமே ஒன்று சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மாடர்னாக இருக்க கேர்ள்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேஷன் ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அணுவா இனிமேல் அவர் தான் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இப்போ கங்க்ராட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சீரியல் முழுக்க ராகவ் அபிநயா இவங்க 2 பேரோட ஒரு காதலை தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்துட்டுருக்கும். அதாவது ஆகாஷ் அனு இவங்க 2 பேரும் அந்த ரோலில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட காதல் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். இப்போது அந்த அணு கேரக்டர்லேருந்து தான் சாய் காயத்ரி மேடம் இப்போ கம்ப்ளீட்டாக விலகுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக மேபி வேறு ஏதாவது ஒரு டைமாக கூட இருக்கலாம். மேபி பிபி கூட போகலாம். பட் ஆனால் அஃபிஷியலான இன்னும் நான் ஏன் விலகிறேன் அப்படின்றத அவங்க சொல்லலை. விலகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ரோக்கு தான் அஷிதா நடிக்க போகிறாங்க அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. ஸோ அஷிதாவோட ஃபேன் பேசஸ்லாம் இன்ஸ்டாகிராம் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அஃபிஷியலாக இன்னும் அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் கூட கண்டிப்பாக இதை பற்றியான சீரியல்ஸில் சொல்லுவாங்க அப்படின்னு தான் தெரியும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவு பண்ணிட்டு போங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் கோமதி பிரியா நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அவங்கள கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கையில் அவார்டை வச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிச்சிக்கிட்டு இருக்க ரோல் என்னோட பர்சனல் லைஃப்பில் ரொம்பவே கனெக்டான ஒரு ரோல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்லையுமே அப்பா கிடையாது, எனக்குமே ரியல் லைஃப்பில் அப்பா கிடையாது. நாங்கள் எல்லாமே ரொம்பவே சந்தோஷமாக நல்லா இருக்கணும்னு நினச்சி எங்கள் அப்பா ரொம்ப பாடுபட்டார். நாங்கள் நல்லா இருக்க ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா எங்களை விட்டு இறந்து போயிட்டார். ஸோ அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருந்துகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட எங்கள் ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட்டோம். எங்கள் என்னை வளர்க்கறதுக்கும் சரி என் தம்பியை வளர்க்கறதுக்கும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் நல்லா இருக்கேன். பட் ஆனால் அதை பார்க்க தான் எங்கள் அப்பா இல்லைன்னும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே எனக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் ரொம்பவே பிடிக்கும். என்னோட பர்சனல் லைஃப் கூட ரொம்பவே கனெக்டான ஒரு சீரியலாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொன்ன கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.